சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் சிலரை ஆச்சரியப்படுத்தியிருக்கலாம், சிலரை உன்னிடம் இருந்து விலக்கியும் வைத்திருக்கலாம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னால் ஏற்படுத்தப்பட்டவையே. நீ எதற்குமே காரணமில்லை. என் அன்பு குழந்தையே, நீ நல்லவர்கள் என்று நினைத்த சிலரது முகமூடியை நான் கிழித்து எறிந்து விட்டேன். அப்படி செய்து அவர்களை விட்டு உன்னை விலக்கியும் விட்டேன். அதே நேரத்தில் உன் மனதில் உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த சாணத்தில் வைத்திருந்த சிலர் உன்னை விட்டு விலகினார்கள். நீ உன் மனதிற்குள் மருகினாய். நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ உன் மனதிற்குள் மருகினாய். ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று கேட்டாய். என் குழந்தையே, நீ ஒன்றும் செய்யவில்லை. நான் தான் உன்னை பாசங்களில் இருந்து விலக்கி வைத்தேன். அதற்கான காரணத்தை நீ விரைவில் புரிந்து கொள்வாய் செல்லமே. ஆனால் இந்த பிரிவு நிரந்தரமில்லை தங்கமே. உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கும் உன்னை சேர்ந்தவர்கள் உன்மேல் எந்த தவறும் இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். எப்படி என்னை விட்டு உன்னால் விலக முடியாதோ அதே போல உன்மேல் அளவில்லாத அன்பு கொண்டிருக்கும் அவரையும் உன்னை விட்டு விலகி செல்ல விட மாட்டேன். அவர்களே நினைத்தாலும் விடமாட்டேன். உன் சாயப்பாவை பற்றி தெரிந்தும் நீ ஏன் வருத்தப்படுகின்றாய் குழந்தையே? தியானம் செய், தொடர்ந்து தியானம் செய். அதில் உனக்கு நல்ல வழியை நான் உணர்த்துவேன். என் ஆசையை பெறுவாய். உனக்கு வேண்டிய அனைத்தையும், உனக்காக வாழ்பவரையும், உன் மீது அக்கறை கொண்டவரையும், நீ அளவில்லா அன்பு வைத்து இருப்பவரையும் எப்படி உன்னை விட்டு நான் விலக்குவேன்? எல்லாம் தற்காலிகமே. நிரந்தரம் என்பது எது தெரியுமா? நீ என்னிடம் வேண்டி கேட்டதை நான் உன் கையில் சேர்ப்பது. நீ அழிவதற்கு எதுவுமே இல்லை. உனக்கு நல்லது நடக்காத போகிறது. அதாவது உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தவே உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் குழந்தையே. உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். இத்தனை நாள் நீ செய்த அத்தனை புண்ணியமும் வீணாக போவது. அதற்கு பதிலாக உனக்கு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது உனக்கு கிடைத்தே தீரும். நீ என்னிடம் வேண்டிய அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய். இந்த சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வரும். நீ கனவு கண்ட அனைத்தையும் நிஜத்தில் அனுபவித்து மகிழப் போகிறாய் குழந்தையே. என்மேல் நம்பிக்கை வைத்து இன்று முதல் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.